நேற்று கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. சமைக்க வேண்டாம், கடையில் ஏதாவது வாங்கிக்கிடுவோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே பக்ரீத்துன்ட்டு மட்டன் கொடுத்து விட்டாங்க ஒரு அக்கா வீட்டிலேருந்து. அப்புறம் கடையில் வாங்குறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் மட்டன் தண்ணி குழம்பு தான் வச்சுருந்தேன். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை சோம்பெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, 20 பல்லுக்கிட்ட வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த எண்ணெயோட ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரே தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுறணும். மட்டன் ஒரு 3/4 கிலோ கிட்ட இருந்துச்சு, பெரிய பீஸாக இருந்துச்சு. நான் கட் பண்ணி தான் போட்டேன். மட்டனை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே விட்டுருங்க. அப்புறம் மசாலாவுக்கு வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கறி மசால் பொடி, கொஞ்சோண்டு குழம்பு பொடி, உப்பும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கப்பில் தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஊற்றி விட்ருங்க. எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே போட்டிருந்தேன். ஏன்னா இந்த கறி எவ்வளோ நேரம் வேகும்னு தெரியாதனால. குளிச்சுட்டு வரதுக்குள்ளே கறி நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிருந்துச்சு. உங்களுக்கு பக்ரீத்துக்கு மட்டன் இல்லை பிரியாணி யாராவது கொடுத்து விட்டாங்களா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.